Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நாம இன்னைக்கு கடலை மாவு இல்லாமல் பஜ்ஜி பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான கடலை மாவு இல்லாத பஜ்ஜியும் பக்கோடாவை தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். கடலை மாவு இதுக்கு தேவையில்லைங்க, ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே சமயம் ஹெல்த்தியாக இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் நிறைய லோட் பண்ணியிருக்கோம். நம்மளோட சேனல் லோட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே குட்டீஸ்க்கும் ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கணுன்றதுக்காக தான் ஸ்நாக்ஸ் டிஃபன் ரெசிபி எல்லாமே ஹெல்த்தியாக லோட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். இது செய்யறதுக்காக இன்றைக்கி ஒரு 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே 2 குழிக்கரண்டி இட்லி மாவு எடுத்திருக்கேன். இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், புளிக்கக்கூடாது. இந்த குழிக்கரண்டி சின்ன சைஸ் குழிக்கரண்டி தான். அடுத்த இது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இட்லி மாவு நம்ம ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணியிருப்போம், ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது நமக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதலையே ரொம்ப தண்ணி ஆட் பண்ணுறாதீங்க, ரொம்ப தண்ணி ஆகிடும். நமக்கு பஜ்ஜி மாவு பதத்துக்கு வேணும். பாருங்கள், இந்த பதம் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இதுக்காக கொஞ்சமாக வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது வாழைக்காயை 2ஆக கட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்லைசஸ் போட்டிருக்கேன். இது எப்படி ஸ்லைசஸ் போடணுன்ட்டு ஆல்ரெடி ஒரு கிச்சன் டிப்ஸ் லோட் பண்ணியிருக்கோம். அதை கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இதை மாவில் நல்லா டிப் பண்ணி அதுக்கப்புறம் எண்ணெயில் விட்டுக்கலாம். இது போல் நம்ம வாழைக்காயை 2ஆக கட் பண்ணி ஸ்லைசஸ் போடும்போது எண்ணெய் உங்களுக்கு குறைவாக யூஸ் ஆகும். ஏன்னா நான் ஆல்ரெடி உங்களோட நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருப்பேன். அதாவது நாம் இது போல் பொரிக்கிற ஆயிலெலாம் பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே ரீயூஸ் பண்ணிடணும். அதுவும் இல்லாமல் திரும்ப அதில் எதுவும் நம்ம பொரிச்சு எடுக்கக்கூடாது, தாளிக்கிறது தான் யூஸ் பண்ணணும். அதுக்காக தான் குறைவான ஆயில் நம்ம இது போல் டீப் ஃப்ரைக்கெலாம் யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். பாருங்கள், நம்மளோட பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எப்படி கடலை மாவில் நம்ம செய்வோமோ அதே போல் டெக்ஸ்சர், அதே போல் கலர், டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா அதே மாவில் நான் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிட்டேன். அந்த மாவோட ஒரு ஆனியன் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கிறேன். அந்த ரவைக்கு ஏற்ற தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது மிக்ஸ் பண்ண பிறகு நாம் அந்த வெங்காயத்தை எடுத்து அந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மேபி உங்களுக்கு மாவு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்னா ரவை கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவு கூட நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் டேஸ்டியாக இருக்குங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஆல்ரெடி நம்ம பஜ்ஜி செஞ்சு எடுத்த எண்ணெயிலேயே பக்கோடாக்கெல்லாம் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இது போல் வெங்காயத்தை நம்ம பிரித்து எண்ணெயில் போட்டோம்னா அது நம்ம பக்கோடாவை ரெடி ஆகிட்டு சூப்பராக நமக்கு வந்துடும். எல்லாம் செஞ்சு முடித்த பிறகு அதே எண்ணெயிலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். இது பக்கோடாவோட ஆட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பஜ்ஜியும் பக்கோடாவும் கடலை மாவு இல்லாமல் ரெடி ஆகிடுச்சு. இதோட டெக்ஸ்சர் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க, இல்லை ஈவினிங் பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும், ஆனால் கடலை மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் சட்டுன்னு வீட்டில் இருக்க கோதுமை மாவும் இட்லி மாவும் வச்சு சூப்பரான டேஸ்டியான பஜ்ஜி ரெடி பண்ணிக்கலாம். அதே மாவுலேயே கொஞ்சமாக நம்ம ரவை ஆட் பண்ணி இது போல் பக்கோடாக்களும் செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ ரொம்பவும் டேஸ்டியான ஸ்நாக் ரெசிபி இன்றைக்கி நம்ம 2 பார்த்துட்டோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட பிள்ளைங்களுக்கு நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்குறது தான் ரொம்பவும் ஹெல்த்தியானது. ஸோ நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இது போல் ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.